வேர்ல்டு வார் 3 எந்தெந்த லீடர்ஸ் நினச்சா ஸ்டார்ட் பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக ரஷ்யாவோட பிரசிடென்ட் புதின் நினச்சா வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் மேலே வார் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வார் நேட்டோ கண்ட்ரிஸ் கூட கிளாஷ் ஆனால் வேர்ல்டு வார் 3 வர சான்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்ல குளோபல் வாரா கூட ஆக வாய்ப்பு இருக்கு. செகண்டா சீனா தாய்வான் மேல அட்டாக் பண்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையில அமெரிக்கா டைரக்டா இன்வால்வ் ஆனா சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் அமெரிக்கா சீனாவை அட்டாக் பண்ணா சீனாக்காரன் கம்முன்னு இருக்க மாட்டான், அவனும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுவான். ஸோ இந்த ஒரு ரீசன்னால வேர்ல்டு வார் 3 வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம இந்தியா, நம்ம தான் போருக்கே போறது இல்லையான்னு கேட்டா நம்ம சும்மா இருந்தாலும் பாகிஸ்தான்கார சும்மா இருக்க மாட்டான். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்தியா மேல அட்டாக் பண்ணுவோம். ஸோ இதனால வேர்ல்டு வார் வருமானு கேட்டா கம்மியான சான்ஸ் தான் இருக்கு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரீசெண்டாக பிடிச்ச கிங் ஜாமுன் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெடியாக வச்சிருக்காரு. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணால் கூட வேர்ல்டே ஷாக் ஆகிடும். ஷாக் கொடுத்து வேர்ல்டு வார் ஆரம்பிக்கக்கூடிய ஆள் தான் இவர். அப்புறம் அமெரிக்கா சைடில் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி லீடர்ஸோட டிசிஷன்ஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இவங்க நினைச்சாலும் வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம்.